விளையாட்டு வீரர்கள் திறமையை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னையில் அறிவியல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பொதுவாக விளையாட்டில் வெற்றிக்கு கடின பயிற்சிகளும் திறமைகளும் மட்டும் போதாது. அதற்கேற்ப வீரர்கள் தங்களது உடல் திறனை கட்டமைத்துக் கொள்வது அவசியம். இதற்காக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வீரர் வீராங்கனைகளின் திறனை மேம்படுத்துவதற்காக சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நவீன வசதிகளுடன் விளையாட்டு அறிவியல் மையம் ஒன்றை அமைத்துள்ளது. உடற்பயிற்சி, இயன்முறை சிகிச்சை, ஊட்டச்சத்து ஆலோசனை, மசாஜ் என பல்வேறு வசதிகள் இந்த மையத்தில் இடம் பிடித்துள்ளன. பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பெட்ரோல் தேவை எவ்வளோ தேவையோ அதே மாதிரி தான் ஒரு ட்ரைனிங் பண்ணி அத்லீட்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஸோ சாப்பாடு ரொம்ப முக்கியம், நீங்கள் ஒழுங்காக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டா பத்தாதில்ல. ஸோ என்ன சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும், எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் செஷன்ஸ் பண்ணுறீங்கன்னா எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், என்டூரன்ஸ் செஷன்ஸ் பண்ணுறாங்கன்னா எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கோம். விளையாட்டுப் போட்டிகளின் போது வீரர் வீராங்கனைகளுக்கு காயம் ஏற்படுவது சகஜம். ஆனால் கடினமான காயமாக இருந்தால் அதிலிருந்து மீள சற்று காலம் பிடிக்கும். தனியார் மருத்துவமனைகளில் புத்தாக்க பயிற்சி மேற்கொண்டால் பல லட்சம் ரூபாய் செலவாகும். ஆனால் இந்த அறிவியல் மையம் அந்த நிலையை மாற்றி SDAT வீரர் வீராங்கனைகளுக்கு இலவசமாக சிகிச்சை மற்றும் புத்தாக்க பயிற்சி அளித்து வருகிறது. பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் சென்டர்னு ஒரு புதுசாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்ததால் என்னோடய இன்ஜுரிஸை கிளியர் பண்ணிக்க முடியுது. ரீஹேபுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எனக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்துக்குமே கிளியர் பண்ணுறதுக்கு மாதிரி இந்த ஒரு சென்டர் அமைஞ்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் இந்த சென்டர் கொண்டு வந்ததுக்கு. எல்லாம் ஃபென்சிங்கில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம்னால அதெல்லாம் இப்போ தெரிஞ்சு நம்ம லேக் ஆகிற விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேர்ல்ட் கப் போயிட்டு செகண்ட் தேர்ட் வீக்கில் எனக்கு ஹேஷியல் இன்ஜுரி ஆச்சு. இப்போ முடிஞ்ச அதுக்கடுத்தது மார்ச் மாதம் சர்ஜரி பண்ணேன் 15. அதுக்கடுத்தது இங்கே ஏப்ரல் எனக்கு இங்கே சயின்ஸ் ஸ்போர்ட்ஸ் சென்டர் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி நான் ரீகேப் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணி 2 months ஆகுது. என்னோடய ப்ரோக்ரஸ் நல்லா போயிட்டுருக்கு. இங்கே ஃபிசியோ, மசாஜ் தெரபிஸ்ட், நியூட்ரிஷன், ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச், மேனேஜர்ஸ் இங்கே இருக்க எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னோடய ரீகேப் நல்லா இப்போ போயிட்டுருக்கு. அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாமல் எந்த துறையும் வளர்ச்சியடைய முடியாது. அதேபோல் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அறிவியல் துணையோடு பல ஆயிரம் விளையாட்டு வீரர்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க அமைத்துள்ள அறிவியல் விளையாட்டு மையம் நிச்சயம் பலன் தரும் என்கிறது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் உமாசங்கருடன் செய்தியாளர் ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.